நம்மக்கிட்ட எவ்வளோ பூச்செடி இருந்தாலும் நம்மளோட ஓல்டு மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சில பூக்கள் மட்டும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டேலியா, பன்னீர் ரோஸ், அதுக்கப்புறம் இந்த கனகாம்பரம். அதுவும் மஞ்சள் கனகாம்பரம் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தான். முன்னெல்லாம் அந்த மஞ்சள் கனகாம்பரம் வந்துட்டு ரொம்ப லைட்டாக பூக்கும், இப்போ கொஞ்சம் நல்லா டார்க்காகவே பூக்குது. சின்ன வயசில் அவ்வளோ ஆசையாக இந்த பூவை நம்ம ஸ்கூலுக்கு வச்சுட்டு போவோம். ஆனால் இப்போ ஒரு சிலர் இதை கிண்டலும் பண்ணுறாங்க, என்ன கனகாம்பரம் பூ வச்சுருக்க அப்படின்னு. ஆனால் நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடிச்சது தானே நம்ம செய்கிறோம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளான்ட்டு நம்ம கார்டனில் ஒரு குட்டி பிளான்ட்டாக தான் வச்சோம். 2 பிளான்ட்டு ஒரே பாட்லேயே வச்சுருந்தேன். அந்த 2 தான் இப்போ மதர் பிளான்ட் மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது. நிறைய பிரான்ச்சஸ் விட்டு ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் அவ்வளோ அந்த இது இருக்குது. அதை வந்து சங்குன்னு சொல்லுவாங்க, விதைன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் நமக்கு பூ வரும். அந்த பூ வந்துட்டு ஒன்ஸ் நம்ம பூ பறிச்சிட்டோம்னா அதை பறித்து கீழே போட்டுடணும். அப்போ தான் அடுத்தடுத்ததாக புதுசாக வந்து வைக்கும். அந்த சங்குன்ற அந்த நீட்டாக கூராக இருக்கு இல்லையா, அதை. ஒரு செடியில் எப்படி இவ்வளோ பூ பூக்கும், எப்படிரா அப்படி தானே பார்க்குறீங்க. இது எடுத்த உடனே இவ்வளோ பூ பூக்கலை. ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு சங்கில் தான் பூ இருக்கும். அதுக்கப்புறம் 2 சங்காச்சு, 3 சங்காச்சு, 4 சங்காச்சு. இப்போ தான் செடி ஃபுல்லாக அந்த சங்கு வச்சு அது ஃபுல்லாக பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்காக நான் என்ன பண்ணேன், நான் வந்துட்டு இதுக்கு உரமாக சீவீட் கிரானுவல் கொடுப்பேன். கிச்சன் வேஸ்ட்டு அதில் வந்துட்டு குழி பறித்து அதுக்குள்ளே வந்துட்டு உள்ளே போட்டு வைப்பேன். அது இல்லாமல் நம்மளுடைய மேஜிக் வாட்டர் அதுவும் கொடுப்பேன். அது இல்லாமல் 2 days ஒன்ஸ் நான் தண்ணியும் ஊற்றுவேன். இது எல்லாமே பண்ணினதால தான் இது வந்துட்டு இவ்வளோ பூ பூத்துருக்கு. நம்மளோட பராமரிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம செடியை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செடி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கவும் செய்யணும். அதுக்காக ஸ்கெடியூல் போட்டுலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீக்லி ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸு, 15 days ஒன்ஸ் அப்படிலாம் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்கிதோ, உங்களால் எப்போ முடியுமோ அப்போ நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிளான்ட்டை நம்ம பார்த்துக்க வேண்டியதான். நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். நாங்கள் இதை எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணலை, இதுதான் வந்துட்டு நீ பூக்கணும், இது நீ பண்ணணும் அப்படின்லாம் நாங்கள் செய்யவே இல்லை. எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் அதுக்கு கொடுத்த அதை சப்போர்ட்டில் தான் அது இப்போ பூத்துருக்கு. இந்த பூவை எல்லாம் பறிச்சிட்டேன். அதில் காஞ்ச மாதிரி இருக்கிறத மட்டும் நான் பறிக்கிறேன். ஏன்னா இதில் வந்துட்டு விதை இருக்கும், ஒரு பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு நெல் மாதிரி இருக்கும். அதை பறித்து நீங்கள் நட்டு வச்சாலும் அதுலேருந்து பூ பூக்கும். நான் அதை அப்படியே வந்துட்டு அதோட செடியில் கீழே வைக்கிறேன். இதுலேருந்து எனக்கு நியூ பேபி பிளான்ட்ஸ் வரும். நான் அதை எடுத்து தனியாக நட்டு வச்சுருவேன். இவ்வளோ பூ வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. இது இன்னும் 2 நாளில் மறுபடியும் இவ்வளோ பூ பூக்கும். 2 செடி வச்சுருக்கிற எனக்கே இவ்வளோ பூ பூக்குதுன்னா இதை வயல் ஃபுல்லாக வச்சுருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பூ பூக்கும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு பெரனியல் பிளான்ட்டு. 2 yearsக்கு இது ஈல்டு கொடுக்கும், 2 days ஒன்ஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும். தேங்க்யூ.